வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மன உறுதியை சிதைத்த நம்பிக்கை. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கடும் பனி பொழிந்த ஒரு இரவு. முதியவர் ஒருவர் தன் மாளிகை முன்பு அமர்ந்திருப்பதை கவனித்தார் ஒரு செல்வந்தர். அவர் அருகில் சென்று அக்கறையுடன் விசாரித்தார். முதியவரே, குளிர் தாங்கும் உடைகள் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறீர்கள்? ஐயா, என்னிடம் அப்படிப்பட்ட உடைகள் ஏதும் இல்லை. கடும் குளிருக்கும் என் உடல் பழகிவிட்டது. நான் உங்களுக்கு சில ஆடைகள் தருகிறேன். தயவு செய்து நான் திரும்பி வரும் வரை காத்திருங்கள். அந்த முதியவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்க தொடங்கினார். செல்வந்தரோ வேலை பளுவில் அந்த மனிதரை மறந்துவிட்டார். மறுநாள் காலையில் திடீர் ஞாபகம் வந்து சில உடைகளுடன் அவரை தேடி ஓடினார். அங்கு அந்த முதியவர் இறந்து கிடந்தார். அவர் கையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: உங்களை சந்திக்கும் முன்பு வரை என்னால் குளிருக்கு எதிராக போராட முடிந்தது. ஆனால் உங்கள் வாக்குறுதிக்கு பின்பு அத்திறனை இழந்துவிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.